எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம 10வது நாள் குழம்பாக பருப்பு உருண்டை குழம்பு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பருப்பு உருண்டை குழம்பு செய்து காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே தெரியும் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யணும்னு. இருந்தால் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அதுபோல் நான் செய்கிறது எப்படின்றது கேட்டிருந்தாங்க. பொதுவாகவே இந்த பருப்பு உருண்டை குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல அந்த மசாலா வாசனையோட அந்த உருண்டை வந்து கடித்து சாப்பிட குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போது அந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்கள் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதாவது 2 எலுமிச்சை பழம் சேர்த்தா எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அதை நல்லா கரைச்சி இப்படி எடுத்துக்கணும். மண்ணெல்லாம் இல்லாமல் தூசு இல்லாமல் இப்படி கரைச்சி வச்சுக்கணும். அப்படி நான் கரைச்சதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 பவுல் வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ புளி கரைசல் அது நீங்கள் பார்த்துக்கோங்க அளவு. அடுத்தது இது கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஊற வச்சது. கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் அளவு காமிக்கிறேன் உங்களுக்கு, டம்ளர் அளவு. அடுத்தது தேவையான அளவு உப்பு. அடுத்தது எண்ணெய். அடுத்தது கறிவேப்பிலை இலைகள் 2 ஈர்க்கு. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். பொடியாக நறுக்கிய பூண்டு பற்கள் 15. பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 20. சாம்பார் தூள், அதாவது நம்ம viha.online இருக்கக்கூடிய நான் தயாரித்த சாம்பார் தூள், விஹா சாம்பார் தூள் 4 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். சோம்புத்தூள் 2 டீஸ்பூன். முழு சோம்பு 1/2 டீஸ்பூன். துருவிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன். சிகப்பு மிளகாய் 8. இப்போது நான் துவரம்பருப்புக்கும் கடலைப்பருப்புக்கும் அளவு எந்த அளவு டம்ளர் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இருந்தால் கூட நான் ஒரு அளவு சொல்கிறேன். நான் இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருந்தேன். 3/4 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். பொதுவாகவே கடலைப்பருப்பு நிறையா போட்டு துவரம்பருப்பு கம்மியாக போடுவாங்க. 3/4 துவரம்பருப்பு 1 டம்ளர் கடலைப்பருப்பு போடுவாங்க. இந்த உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக நான் துவரம்பருப்பு அதிகமாக போட்டிருக்கேன். இந்த துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் 1/2 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி துளி கூட தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா உருண்டை சுவையாக இருக்காது. இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அரைக்கணும்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம பருப்பு மிக்சியில் போட்டு அரைச்சது இப்படி கொரன்னு இருக்கு இல்லையா? இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா? இது சேர்த்துக்கோங்க. இது தேங்காய் துருவல் எல்லாம் ஆப்ஷன் தான். அடுத்தது சோம்பு தூள். அடுத்தது பொடியாக நறுக்கிய பூண்டு பற்கள் கொஞ்சம் வந்து போட்டு கொஞ்சம் நம்ம வந்து தாளிக்கிறப்ப வச்சுக்கலாம். இது கூட ஆப்ஷன் தாங்க. நிறைய பேர் பூண்டு சாப்பிட மாட்டாங்க. நான் எதுக்காக சேர்த்துருக்கேன்னா, கேஸ் ப்ராப்ளம் வரும். இந்த கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்துருக்கோம் இல்லையா? அதில் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்ன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு மீதம் தாளிக்க வச்சுக்கணும். நம்ம இதில் போட்டால் அதுவும் போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க 20 வருஷமாக அப்படின்னு சொன்னேன் இல்லையா? தஞ்சாவூர் பக்கம். அவங்க இங்கே வந்து என் குழந்தைய பராமரிக்கிறதுக்காக இருந்தாங்க 20 வருஷம். அவங்க இந்த ஸ்டைலில் செய்வாங்க. என் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பெசரிக்கணும். நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கணும். அதனால் உருண்டை உடையாமல் இருக்கணும். அதுக்காக நல்லா பெசரி வச்சுக்கணும். நான் பருப்பு அரைக்கும் போதே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ தேவைப்படுதான்னு பார்த்துக்கிட்டு பிறகு சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டிய பொருள்களில் சிகப்பு மிளகாயை சொல்ல மறந்துட்டேன். அதுவும் சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கிளறி வச்சுருக்கேன். இதை வந்து உருண்டைகள் ஆக்கணும். இப்போது பருப்பு கலவையை இப்போ நான் உருண்டை பிடிச்சி இந்த பாருங்கள், இட்லி பானை வேக வைக்கிற தட்டில் வச்சுருக்கேன். 2 தட்டு வந்திருக்கு. ஒரு தட்டு வந்து இட்லி பானைக்குள்ளே இருக்குது. இதை வந்து அதில் வச்சிடுறேன். இது வேக வைக்கலாம். இது வந்து ஒரு சிலர் தான் இப்படி வேக வச்சு பருப்பு உருண்டைகளை குழம்புல சேர்ப்பாங்க. காரணம் என்னென்னா, நல்லா அந்த பருப்பு உருண்டை வெந்திருக்கணும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா? அவங்களுக்கு அஜீரண கோளாறு வரக்கூடாது. இன்னொன்று,
குழம்பு நல்லா கொதிக்கும்போது அப்படியே வேக வைக்காமல் இந்த உருண்டைகளை போட்டோம்னா ஒரு சிலருக்கு வந்து செதறி போயிடுது. இப்போது புதுசாக சமைக்கிற குழந்தைங்க, அதாவது கல்யாணம் ஆகி இப்போ தான் புதுசாக சமையல் கட்டுக்கே போகிறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து வெறும் நேரடியாக பருப்பு உருண்டைகளை போட்டாங்கன்னா அது செதறி போயிடுச்சுன்னா ரொம்ப பயந்து மனசே ரொம்ப சங்கடப்படும், என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அதுக்காக இந்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இது வந்து நமக்கு எப்போவுமே சேஃப், நல்லா வெந்து போயிருக்கும், ஜீரண கோளாறுலாம் வராது. அது இட்லி பானையில் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். இந்த புளி கரைசலை வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம சாம்பார் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் அந்த பருப்பு உருண்டையில் போட்டிருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு போட்டு பிறகு பார்த்து வேணால் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போது இந்த புளி கரைசலில் போட்ட மசாலா தூளை எல்லாம் கட்டி பிடிக்காமல் கலந்து இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். கலந்து இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம தாளிக்கிறது ஆரம்பிச்சிடலாம். அந்த இட்லி பானையில் வேகிறதுக்கும் நம்ம தாளித்து கொட்டுறதுக்கும் சரியாக இருக்கும், அது வெந்து வரவும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இருக்கேன். எண்ணெய் சூடானதுமே நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இதுலேயும் சோம்பு போட்டு அதுலேயும் சோம்பு போடலாமா அப்படின்னா அது அவங்கவுங்க விருப்பம். பாருங்கள், சோம்பு பொரியுது. அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது அதில் 1/4 போட்டோம், மீதம் வந்து 3/4 இதில் இருக்குது. இதை சேர்த்து பூண்டு பல் அதில் பாதி சேர்த்துருந்தோம், மீதம் இருக்கிற பூண்டு பல் இதில் சேர்த்துடலாம். கறிவேப்பிலை இலைகள் நல்லா இதெல்லாம் வதக்கணும். இந்த வெங்காயம் நிறம் மாறணும். அதில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இட்லி பானையில் இருந்த அந்த உருண்டைகள் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள், தொட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், முழுசாக ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி வேக்காடு இருந்தால் போதும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த புளி கரைசல், அது நல்லா கலந்து விட்டு இந்த வெங்காயம் தாளித்ததில் கொட்டிக்கலாம். இந்த குழம்பை இப்போது நம்ம நல்லா ஹை பண்ணி வச்சுக்கணும், தீயை கூட வச்சுக்கணும் நல்லா. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் பருப்பு உருண்டைகளை நம்ம சேர்த்துடலாம். நான் சொன்ன அளவு பருப்பில் 13 உருண்டைகள் வந்திருக்கு. நல்லா குழந்தைங்க ஆசை தீர சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த உருண்டைகளை இட்லி பானையில் வேக வைக்காமல் அப்படியே போடணுன்னா, இந்த குழம்புல போட்டோன்னா அது வந்து நம்ம கலந்து விடவே கூடாது. கலந்து விட்டோன்னா அது உடஞ்சிரும், அதனால் கலந்து விடாமல் இருக்கணும். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும், நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். உப்பு நடுவில் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் நடுவில் உப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோவை தள்ளி தள்ளி பார்க்கறதுனால என்கிட்ட உப்பு போடலையா, அது பண்ணலையா, இது பண்ணலையான்னு கேட்குறீங்க. வீடியோ தள்ளாமல் முழுசாக பாருங்கள். இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையை பாதி உருண்டையாவது உடச்சி போடுவாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படி போட்டால் குழம்புல உடச்சி போட்டு பாருங்களேன், ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இப்போது ஒரு கரண்டி வச்சு அப்படியே அந்த பருப்பு உருண்டையை உடைக்கிறேன். பாருங்கள், உடைச்சிட்டேன். கொஞ்சம் கெட்டித்தன்மையும் கொடுக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். அதனால் அப்படி செஞ்சால். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து தேவையான அளவு கெட்டி பதம் கொடுத்துருச்சு. அடுப்பை விட்டு நான் இறக்குறேன். நல்லா மனம் குழம்பு பாருங்கள் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு செய்கிறது நமக்கு கிட்டத்தட்ட அந்த பருப்பு 1/2 மணி நேரம் ஊறுறது. வேறு ஏதாவது வேலை செய்யும்போது அதை ஊற விட்டுடலாம். அப்புறம் நம்ம ப்ராசஸ் இதெல்லாம் செஞ்சு முடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிடங்கள் இல்லை 30 நிமிடங்கள் ஆகும். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த பருப்பு உருண்டை குழம்பு என்னோட ஸ்டைலில் செய்து காமிச்சிட்டேன் இன்னைக்கு. சரி, இப்போது நான் செய்த குழம்பு சரியாக வந்திருக்கா அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறேன். ஆஹா,
ரொம்ப சுவையா இருக்கு. அந்த புளிப்புக்கும் இந்த பருப்பு இந்த மசாலாவும் இதுல கலந்து ரொம்ப ரொம்ப சுவை. நான் வேற புளிப்புன்னு அடிக்கடி சொல்றேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாம் பார்த்து உமிழ்நீர் வரப்போகுது. அதனால இதோட நிறுத்திக்கிறேன் நான். நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த குழம்பெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஏன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, எதுவுமே பயனடைஞ்சா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தெரிவிச்சாதான் நானும் மகிழ்ச்சி அடைவேன். அப்பதான் சுறுசுறுப்பா நானும் வந்து தொடர்ந்து எபிசோடெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன் சமைக்கிறதெல்லாம். ஒரு சிலர் மட்டுமே பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்கல. அதை சரி, மீண்டும் அடுத்த பதிவுல வேற நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.